ஏய் மாப்ள எப்படா ஊர்ல வந்த? நான் வரது இருக்குன்றா இப்படி நம்ம வச்சு கலத்துறது இல்லையே. உன் தங்கச்சிய எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிவிட்டு இப்படி ஊர் பேர் தெரியாது எவ்வளவு நல்ல தரமா கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறியா? என்னடா மாப்ள சொல்ற? ஏடா உன் தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி தரன்னு எவனுக்கோ கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறிய, இதெல்லாம் உனக்கு நியாயமாடா? ஏ மாப்ள, டேய் கிளிய வளர்த்து நீ பூனை கையில கொடுத்துட்டா, பூனை கையில கொடுத்துட்ட. ஏ மாப்ள, டேய் கிளிய வளர்த்து பூனை கையில கொடுக்கல, பூனைய வளர்த்து தாண்டா கிளி கையில கொடுத்துருக்க. என்ன தெரியுமா, 10 பைசா செலவில்லாம நல்லா என் தங்கச்சிய பணக்காரியா ஆக்கியிருக்கேன். சரியா? காசை கொடுத்து கஷ்டத்தை வாங்கிட்டா அந்த கமலா. அதனால இன்னொன்னு சொல்ற, சொத்தை கொடுத்து சோகத்தையும் வாங்கிட்டா அந்த கமலா. நான் சொல்லட்டுமா, இனி அந்த கமலா வாழ்க்கையில என் தங்கச்சி ரூபத்துல அந்த சனி விளையாட போகுது. கல்யாணமாகி 1 வருஷம் ஆச்சு, பையனும் பிறந்துட்டான். இனிமேல் அந்த குழந்தைய வச்சு என் தங்கச்சி படுத்துற பாடுக்கு பாரு, செம்மையா இருக்குமாப்ல. என் தங்கச்சி மாதிரி ஒரு ஆணவக்காரியும் ஒரு அடங்காப்பிடாரியும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ காலம் பூரா கஷ்டப்படத்துக்கு, டேய் நீ நல்ல ஒரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா ஜாலியா இருடா. குழந்தை துணி துவைச்சிட்டு இருந்த ஜெயா. குழந்தை துணியில துவைச்சா என் துணி யாரு? உங்க ஆயால வந்து துவைப்பா. இங்க பாரு, இருக்கிற துணி மணியெல்லாம் துவைச்சு போட்டு வீட சுத்தம் பண்ணிட்டு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிரு, புரியுதா? ஆமா, மாமா எங்க போயிட்டாரு? மாமா உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் ஜெயா, ஏன் இப்படி கத்திட்டு இருக்கிற? என்னமாமா அதுக்காட்டி எல்லாத்தையும் மறந்துட்டா? இன்னைக்கு என் தங்கச்சி பிள்ளைக்கு காது குத்து. என் அண்ணன் வீடு தேடி வந்து வெத்தலை பாக்கு பத்திரிக்கை வச்சாரு, மறந்து போச்சா? கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லாம நெல்லரை ஆளுநர் சொல்லிவிட்ட. ஜெயா ஒண்ணு செய்ய, நீ குழந்தை கிளம்பு, நான் சாயங்காலம் வந்துடுறேன். சாயந்தரம் வரைக்கும் இந்த சனியில கட்டிட்டு என்ன சாக சொல்றியா? ஏன் ஜெய இப்படி எல்லாம் பேசுற? இது உன் சொந்த பந்தத்துல நல்லது கட்டுதுன்னா போக, இது ஏன் சொந்த பந்தம் உனக்கு வேலை இருக்கும், அப்படிதானே? ஏன் ஜெயா புரிய பேசுற? எல்லாம் புரிச்சுதான் பேசுற. வீடு தேடி வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போறாங்க, அப்போ எனக்கு வேலைதான் முக்கியம்னு சொல்ற. இதுல இருந்து உன்னை பத்தி நல்லா புரிச்சுதான் பேசுறேன். உன்ன மாதிரி என்ன பணக்காரன வருவ, என் அண்ணன் தான் ஏழையாச்சு, எப்படி வருவ? ஜெயா நீ குழந்தை எடுத்துட்டு போ, நான் சாயங்காலம் வந்துடுறேன், வரேன் சொல்றேன். உனக்கு குழந்தை பாசம் இருந்தா நீ தூக்கிட்டு வா, நான் போறேன். ஏப்பா குழந்தைக்கு தாய்ப்பால் நீ தானே கொடுக்கணும். ஒரு நாள் குட்டி பால் கொடுத்தா உன் குழந்தையோட செத்துறாரு. எனக்கு நான் குழந்தைய நான் பாத்துக்கிறேன், நீங்க ஜெயா கூட போயிட்டு வாங்க. என்ன ஜெயா, என்ன கமலா நீயா ஓட சேர்ந்து புரியாம பேசுற? அறுவடை ஆளு வந்து நிக்கிறாங்க, நான் தான் சாயங்காலம் வரேன்னு சொல்றேன். நீ வரவே வேண்டாம். இனிமே என்ன பார்த்து கையை ஓங்கன கையை உடைச்சு அடுப்புல சொல்லிடுற, ஜாக்கிரதை. என்னங்க இது? அவதான் சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம பேசுறானா? நீங்களும் அவ கூட மல்லுக்கு நின்னா நல்லாவா இருக்கு? என்ன குழந்தைய நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. ஏ கமலா,
நான் தான் படிச்சு சொன்னேன். எனக்கு இன்னொரு கல்யாணம் வேணாம்னு சொன்னா கேக்குறியா? அத்தனை காசு பார்த்து போட்டு கல்யாணம் நினைச்சியா? அவ என்னதான் மதிக்கிறாளோ இல்ல உன்னதான் மதிக்கிறாளோ? ஏங்க அவதான் சின்ன பொண்ணுங்க, விடுங்க, போக போக புரிஞ்சுக்குவா.